கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன வாக்குத்தத்தம்? இதோ இருள் பூமியையும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை காணப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று சொல்லி, உன்மேல் கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் இந்த நாட்களிலே தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நானும் போன வாரம் அந்த செய்தியை உங்க மத்தியிலே நான் இதை காலை வேளையில போன வாரம் இதை பகிர்ந்த பின்பு நான் வீட்டுல போன பிறகு அப்பப்போ சில நபர்களுடைய செய்தியை கேட்பேன். அப்போ ஒரு செய்தி கேட்கும்போது சேம் இதே அந்த வார்த்தையை குறித்து பிரசங்கிக்கப்பட்ட பல காரியங்கள் இருக்கு. அது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் அது பிரயோஜனமாய் இருந்தது. ஆனா அதை குறித்து முழுவதும் பேசல. அத ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நான் அதுல இருந்து பேச விரும்புகிறேன். மற்றபடி தேவன் நம்மை எந்த நாளிலும் ஆண்டவர் தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், தொடர்ந்து ஆண்டவர் நடத்துவார். கர்த்தருடைய மகிமை இன்றைக்கு தம்முடைய சபையின் மேலே, திருச்சபையின் மேலே, தம்முடைய பிள்ளைகள் மேலே காணப்பட உதிக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார்? வாக்கு பண்ணியிருக்கிறார். அதை செய்ய விரும்புகிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 61வது அதிகாரத்துல, ஏசாயா 61ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம். அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். அல்லேலூயா. அதாவது யூத ஜனங்கள் வாழ்க்கையிலே, யூத ஜனங்கள் அவர்கள் பாவம் செய்ததுனாலே தேவன் அவர்களை பாபிலோன் கையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த பாபிலோன் சிறையிருப்பிலிருந்து அவர்களை திரும்பி வருவதற்கான ஒரு அழைப்பை தான் ஆண்டவர் இந்த 61ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். அந்த அழைப்பை கொடுக்கிறது மட்டுமல்லாம அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு வந்து அவர்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்யவும், தேவன் அவர்களுக்கு செய்ய போகிற காரியங்களையும் இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் 70 வருடம் அவர்கள் பாபிலோன் சிறையிருப்பிலே வைத்திருந்தார். 70 வருஷம் ஏன் பாபிலோன் சிறையிருப்பிலே அவர்கள் இருந்தார்கள் என்று வேதம் அதை குறித்து தெளிவா சொல்லியிருக்கு. தேவனை மறந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் தேவன் விதித்த கற்பனையை மறந்து தங்கள் சுய கற்பனைப்படி வாழ்ந்தார்கள். அவர்கள் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்காதனால தேசம் 70 வருஷம் செஞ்சதுதான் என்ன செஞ்சது? ஓய்ந்து இருந்ததான். ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரத்தை நம்ம கொடுக்கலன்னா கர்த்தர் அதெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமா கொடுக்க வைப்பார். வட்டியும் முதலுமா இன்னைக்கு பலன் இருக்குன்னு ஓடுவீங்க. நம்முடைய பலன் எல்லாம் நம்மள விட்டு போனா பலனை கொடுக்கறது யாரு? சொல்லுங்க, பலனை கொடுக்கறது யாரு? இன்னைக்கு இல்ல பாஸ்டர், பல காரணத்தை நீங்க சொல்லுங்க. எந்த காரணத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய தேவனுக்குரிய தேவனையும் ராயனுக்குரியத நீங்க கொடுக்காம ஓடிட்டே இருந்தீங்கன்னா ஆண்டவர் உடனே தண்டிக்கிறவர் கிடையாது. ஆனா கொடுக்க வைப்பார். அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் ஏன் அப்படின்னா அதுக்கும் கர்த்தர் கணக்கு தான் வச்சிருக்காரு. எல்லாமே கணக்கு வச்சுதான் வச்சிருக்காரு. எதையுமே அவர் சும்மா செய்யறதே கிடையாது. அல்லேலூயா. இதுல 2வது வசனம் சொல்லி இருக்கு, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும்
போதும். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை குறித்து சொல்ல. அனுக்கிரக வருஷம் என்ன? தேவனுடைய அனுக்கிரக வருஷம் என்பது தேவன் அறிவிக்கிற, தேவன் கொடுக்கிற விடுதலையின் ஆண்டு. அதாவது யூபிலி வருஷம் சொல்லுவாங்க. லேவியராகமம் 25ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் அதை குறித்து சொல்லுகிறார். லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் வாசிங்க. 25ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. 7ஆம் வருஷத்திலோ ஓய்ந்திருக்கும் ஓய்வு தேசத்திற்கு இருக்க வேண்டும். பாருங்க, எந்த காரணமும் இருக்கக்கூடாது. ஒரே வார்த்தை சொல்லிட்டு தானாய் விளைஞ்சிருச்சு, வேஸ்டா போகுது, நீ அதை பத்தி கவலைப்படாது. ஐயோ கிளை ரொம்ப ஒரு மாதிரி காடுமா இருக்கு, போவாத, எதுக்கும் போவாத. அது ஓய்வு வருஷம். இல்லையா? அது என்ன வருஷம்? 7ஆவது வருஷம். ஆமா, 7ஆவது வருஷம். அது விடுதலையின் வருஷம், அது ஓய்வு வருஷம். அதே போல 8ஆவது வசனத்தை வாசிங்க. 7 ஓய்வு வருஷங்கள் உள்ள 7 வருஷங்களை எண்ணுவாய. 7 எவ்வளவு? 7 வருஷங்கள் எவ்வளவு? 7 into 7 புரியலையா? 16. வெரி குட். 7 into 7 மல்டிப்ளை 49. இப்பதான் புரியுது. 7 into 7 அவங்களுக்கு புரிய மாட்டேன். மல்டிப்ளை அப்படின்னு சொல்லணும். சரி, பரவாயில்ல. 49 வருஷம். அந்த 49 வருஷம் முடிஞ்சு 50ஆம் வருஷத்துல என்ன செய்யணும்? 10ஆம் வசனத்தை வாசிங்க. பாருங்க, 7 எவ்வளவு? 49. 49 வருஷம் முடிஞ்சு 50ஆம் வருஷம் என்னது? அது ஓய்வு வருஷம். அதே மாதிரிதான் 7 into 10 எப்படி? 70 வருஷம். கரெக்டா கணக்கு பண்ணி தான் செய்யறது. 7 வருஷம் ஓய்வு, 7 7 49, 50 வருஷம் ஓய்வு, 7 into 10 70 வருஷம் ஓய்வு. அதனாலதான் ஆண்டவர் எல்லாம் கூட்டிச்சு 70 வருஷம் கரெக்டா செஞ்சது. ஏன்னா அவங்க ஓய்வு வருஷத்தை என்ன செய்யல? மன ரம்யமா அனுசரிக்கல. எல்லாம் அன்னைக்குதான் வியாபாரம். சண்டே தானே பாஸ்டர் நல்ல வியாபாரம் நடக்குது, செய்யி. சண்டே தானே கம்பெனி கூப்பிடுறான், செய்யி. எல்லாத்தையும் செய்யுங்க, கர்த்தர் பார்ப்பாரு. இன்னைக்கு பலன் இருந்ததுதான் ஓடுறோம். பலன் இல்லா போச்சுன்னா, வேலை இல்லாத போச்சுன்னா, என்ன பாஸ்டர் இன்னைக்கு பார்த்து இப்படியா பேசுறீங்க? நான் பேசல, வசனம் பேசு. அல்லேலூயா. அவங்க அதை ரம்மியமா அனுசரிக்கிறது என்ன பண்ணாரு? 7 into 7 7 into 10 70 வருஷம் என்ன பண்ணாரு? ஆமா, அவங்களுக்கு தேசத்துக்கு ஆண்டவர் ஓய்வை கொடுத்தார். அல்லேலூயா. ஆகவே இப்போ அவங்களுக்கு எதை கூற சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றாருன்னா, 7 into 7 49 50ஆம் வருஷம் யூபிலி வருஷத்தை போல இப்ப 70 வருஷம் முடிந்து 71ஆவது வருஷம் என்பது அவர்களுக்கு ஒரு விடுதலை வருஷம், யூபிலி வருஷம். யூபிலி என்பது நம்ம 366 நாள் வருட யூபிலி வருஷத்தை பார்க்கிறோம், அது இல்லை. அவர்களுக்கு விடுதலையின் வருஷமா இருக்கிறதா அவர்களுக்கு என்னது? யூபிலின் வருஷம். அந்த வருஷத்துல என்ன பண்ணணும், என்ன செய்யணுமா? வாசிங்க 10ஆம் வசனத்தை வாசிங்க. பரிசுத்தமாக்கி திரும்பி போக கடவன்.
அந்த 50ஆம் வருஷம் உங்களுக்கு யூபிலி வருஷமாய் இருப்பதாக. அதிலே விதைக்காமலும் நாடாய் விளைந்த பயிரானதை அறுக்காமலும் அது அடுத்தது 14ஆம் வசனத்தை வாசிங்க. சரி, போதும். நீங்க இந்த அதிகாரத்துல 25ஆம் அதிகாரத்தை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசித்து பாருங்க. யூபிலி வருஷம் விடுதலையின் வருஷம். அந்த விடுதலையின் வருஷத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, அதாவது ஒரு அடிமையை கொண்டிருந்தால் அந்த அடிமை என்ன செஞ்சிடணும்? விடுதலை ஆக்கி விட வேண்டும். அதாவது சொந்த சகோதரனை, அதாவது யூதர்களை இஸ்ரவேலை அடிமையா வைக்க கூடாதுன்றாரு. ஆனா மற்ற புறஜாதிகளை அடிமையா வச்சிருந்தா கூட என்ன செய்யணும்? அவன் எவ்வளவு பணம் வாங்கி உனக்கு அடிமையா இருந்தா கூட 7 வருஷம் முடியும், யூபிலி வருஷத்துல என்ன பண்ணிடணும்? அவனை விடுதலை ஆக்கணும். ஒரு வீட்டை அடமானம் வாங்கி இருந்தியா, விடுதலை ஆக்கணும். அதுவும் பட்டணத்துக்குள் இருந்தா 1 வருஷத்துக்குள்ள, அது சொல்லியிருக்கிறார். மதில் சூழ்ந்த பட்டணத்துக்குள்ள இருந்தா 1 வருஷத்துல அவன் திருப்பிட்டு போயிட்டோம். திருப்ப முடியலன்னா அதை விடுதலையாக்க வேண்டாம். பட்டணம் சூழாத கிராமங்கள்ல இருக்கிற மற்ற வீடுகள் இருந்தால் 7 வருஷம் முடியல, அதுக்கு என்ன செய்யணும்? விடுதலை கூற வேண்டும். ஒரு காணியாட்சின்னா வயல் நிலம், அவனுக்கு சொந்தமான வயல் நிலத்தை நீ வாங்கி அடமானமா வாங்கிச்சிருந்தா 7 வருஷம் முடியல, திரும்ப பணத்தை வாங்கிட்டு இல்ல கொடுத்துடணும். அவன் சொந்த காணியாட்சிக்கு அவன் என்ன செய்யணுமா? திரும்பி போகணும். அல்லேலூயா. இதுதான் என்னது? இதுதான் அனுக்கிரக வருஷம். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் இந்த யூத ஜனங்களுக்கும் ஏசாயா மூலமா ஆண்டவர் எதை சொல்ல ஆண்டவர் அனுப்புகிறார்னா, இது ஏசாயா நாட்கள்ல நடந்தது இல்ல. அவங்க பாபிலோன் சிறையிருப்புக்கு போறதுக்கு முன்பாக ஏசாயா இருந்தார். ஆனா இது 7 வருஷம் முடியிலே அவர்களுக்கு எதை சொல்ல வேண்டும்? அனுக்கிரக வருஷத்தை, அந்த யூபிலி வருஷத்தை சொல்லணும். ஏன்னா அவங்களுடைய பழக்கத்தின்படி யூபிலி வருஷம் என்பது அவர்களுக்கு விடுதலையின் வருஷம். அவர்கள் தங்களுடைய காணியாட்சிக்கு எதையெல்லாம் அவங்க விட்டாங்களோ திரும்ப அதுக்கு போகக்கூடிய காலம். அதனால இப்போ அவர்கள் எதை விட்டு வந்திருக்கிறாங்க? தங்கள் தேசத்தையே விட்டுட்டு வந்துட்டாங்க. எந்த தேசத்தை? இஸ்ரவேல் தேசத்தை, யூதேயாவை அவங்க விட்டுட்டே வந்ததுனால ஆண்டவர் அவங்க நல்லா புரிந்து கொள்ளும்படி அதை சொல்றோம். யூபிலி வருஷம் என்பது விடுதலை வருஷம். இதே போல இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலை வருஷம். நீங்கள் உங்கள் காணியாட்சிக்கு என்ன செய்யணும்? ஏன்னா பாபிலோனுக்கு அதாவது போகும்போது அடிமைகளா கொண்டு போகப்பட்டாங்க. பல வேதனைகளை, துன்பங்களை அனுபவித்தார்கள் என்று இதுக்கு முந்தின அதிகாரத்துல நம்ம வாசித்திருக்கிறோம். இதுலயும் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நிகழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமா இருந்தா அப்படின்னா அங்கே அவர்கள் பலவித வேதனைகளை அவர்கள் அனுபவித்தார்கள். கைவிடப்பட்ட நிலையில யாரும் எந்த உதவியும் இல்லாத சூழ்நிலை அவர்கள் காணப்பட்டாங்க. ஆனா அதற்கு பிற்பாடு அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. திரும்பி வருவதற்கு அவர்களுக்கு அநேகருக்குள்ள விருப்பம் இல்லாத சூழ்நிலையில அவர்களை திரும்பி கொண்டு வருவதற்காக திரும்ப அந்த தேசத்துக்கு வரணும், அழைப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த அனுக்கிரக வருஷத்தை என்ன செய்யணும்? ஆமா, சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏசாயா மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக, மனுகுலத்தின் பாவத்துக்காக அவர் ஜீவனை கொடுத்தாரோ முழு உலகத்துக்கும் அதுதான் அனுக்கிரக காலம். அல்லேலூயா, விடுதலையின் காலம். அன்னைக்கு யூதர்களுக்கு விடுதலையின் காலம் என்பது அவர்கள் 70 வருஷம் அந்த முடிவு 70 வருஷம் முடியல அவர்களுக்கு அந்த யூபிலி வருஷம், விடுதலையின் வருஷம் அவர்களுக்கு உண்டாயிடுச்சுன்னு சொல்லணும். அதே போல அதனாலதான் இயேசு அவர் தாம் எல்லாவற்றையும் செய்விட்டு விட்டு பரமேறி போறதற்கு முன்பாக அவர் சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா.
இந்த சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அன்றைக்கு யூதர்களுக்கு, பாபிலோன் சிறையிருப்பில் இருந்த யூதர்களுக்கு விடுதலையின் வருஷத்தை சொல்லுவந்தியாக அன்றைக்கு ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளுக்கும் இந்த சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க, பிரசங்கியுங்கள். அல்லேலூயா. பிரசங்கிக்க வேண்டியது யாருடைய வேலை? மைக்க பிடிச்சில்ல, போய் தெரு தெருவா உங்கள் சுத்தி இருக்கிற ஜனங்களுக்கு எதை சொல்லணும்? என் கிறிஸ்தவனை மதமாற்ற சொல்லி சொல்லல, சபைக்கு வாங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லி சொல்லல. என்ன சொல்லி இருக்கு? விடுதலையின் வருஷத்தை சொல்லுங்க, அனுக்கிரக வருஷத்தை சொல்லுங்க. அதைத்தான் ஏசாயா சொல்லுகிறான். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூடவும் போதும் பாருங்க. அனுக்கிரக வருஷத்தை சொல்ல வேண்டும். யாருக்கு? யூதர்களுக்கு. அனுக்கிரக வருஷத்தை சொல்ல ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொல்லி அதை அறைகூவல் விடுத்தது போல இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய திருச்சபைக்கு ஆண்டவர் அறைகூவல் கொடுக்கிறார். நீ போய் அதை சொல்லு. யாரு சொல்லணும்? யார் சொல்லணும்? சொல்லுங்க. யாரு? நாம் இல்ல, நான். நீங்க தான். ஒவ்வொரு ஆளுதான். உங்களைத்தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார்? இன்னைக்கு இந்த அறைகூவலை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் விடுதலையாக்கப்பட்டு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் பிசாசின் வல்லமையில் விடுதலையாக்கப்பட்டது உண்மை என்றால், இதை நீங்க உண்மைன்னா உங்களுக்கு இந்த அறைகூவல். நீங்க விடுதலையாக்கப்படலைன்னா நீங்க சொல்ல வேண்டாம், இன்னும் பாவத்துல நான் இருக்கிறேன், இயேசு என்னை விடுதலையாக்கல அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டாம், நீங்க சொல்லாதீங்க. ஆனா சொல்லாதிருந்தால் அந்த இரத்தப்பழி உங்கள் மேல் சுமரும். அல்லேலூயா. ஏன்னா இதுக்கு முன்பால வாசிக்கிறோம், அங்க இருந்த ஜாமக்காரர்கள் எப்படி இருந்தாங்க? குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களை போல. அது ஜாமக்காரர்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் தான் அந்த ஜாமக்கார். இதுவரைக்கும் குலைக்க மாட்டாத ஊமையான நாய்களை போல நாம் இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்லுகிறார், அழைப்பு கொடுக்கிறார், உங்களுக்கு அறைகூவல் கொடுக்கிறார். போய் சொல்லு. எதை சொல்லு? அனுக்கிரக வருஷத்தை. அல்லேலூயா. அவர்கள் 70 வருஷம் சிறையிருப்புல இருந்துட்டாங்க. இனி அவர்கள் என்ன செய்யணும்? காணி ஆட்சிக்கு திரும்பணும். அதே போல இன்றைக்கு இந்த முழு உலகமும் பாவத்திலும் சாபத்திலும் பிசாசின் வல்லமையிலும் பல ஆண்டுகளாக இருந்தது உண்மைதான். ஆனா இயேசு என்னைக்கு சிலுவையில மனிதன் பாவத்திற்காக, மனுகுலத்தின் பாவத்திற்காக எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல வாசிக்கும் போது அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே நான் வாசிங்க தொடர்ந்து. 3ஆம் வசனத்தை வாசிங்க. எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு சுமந்தார். எண்ணினோம் நம்முடைய மீறுதல் நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று அந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் போது சில விஷயங்களை சொல்லும் போது மிக, ஏன்னா பிள்ளைகள் புரிந்து கொள்வதற்கு அந்த அளவிற்கு லகுவாக சொல்லிக் கொடுக்கும் போது எனக்கும் சில விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு காரியம், அதாவது நம்முடைய ஆக்கினை தீர்ப்பு, நம்மேல் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு அவர் மேல் என்ன செய்தது? வந்தது. ஆக்கினை தீர்ப்புன்னு சொல்லு. நாம் தண்டனையிலிருந்து முழுமையாக என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விடுவிக்கப்பட்டுட்டோம். அது வரைக்கும் நமக்கு என்ன இருந்தது?
தண்டனை ஆயத்தமா இருந்தது. நாம் தண்டனைக்குள்ளானவர்களா இருந்தோம். இன்னைக்கு முழு உலகமும் தேவனுடைய ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறது. தண்டிக்கப்படத்தக்கதாக தண்டனைக்குள்ளாக இருக்கிறது. என்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாய் வெளிப்பட்டு மாம்சத்துல வெளிப்பட்டு மனிதனுடைய பாவங்களுக்காக அடிக்கப்பட்டாரோ அப்பொழுது முழு உலகத்துடைய மேல் வரக்கூடிய தேவனுடைய ஆக்கினை தீர்ப்போ என்ன செய்ததா? அந்த தண்டனையை அவரே ஏற்றுக்கொண்டதுனால அந்த மனு உலகத்துல இருக்கிற மனுகுலத்துல இருக்கிற மனிதனாய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தண்டனையிலிருந்து அந்த தேவன் என்ன செய்கிறார்? அவனுக்கு விடுதலை தருகிறார். இதை கூற வேண்டும், இதை சொல்லு. இன்னைக்கு எதை சொல்லணுங்கிறதே நமக்கு தெரியாம நம்ம நிறைய என்ன பண்ணுவோம்? சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க, சபைக்கு வாங்க. கிறிஸ்தவன் மத மாற்றம் இந்த காரியங்கள் எல்லாம் இது நமக்கு சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. முதலாவது அவன் என்ன செய்யணும்? என்ன பண்ணணும்? விடுவிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். மனுஷகுமாரன் எதுக்காக வந்தார்? பாவிகளை ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். ரட்சிக்கிறதுக்கு தான் வந்த. இதை சொல்லணும். உன்னை பாவத்துல இருந்து விடுதலையாக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அதுதான் சுவிசேஷம். அது மட்டுமல்ல, உன்னை மேல் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு நீ பாவம் செய்ததுனாலே, சகோதரனே சகோதரியே, நீ பாவம் செய்ததுனாலே உன் பாவத்தின் நிமித்தம் நீ தண்டிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. உன் தண்டனையை இயேசு ஏற்றுக்கொண்டதுனால நீ தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டாய் என்று சொல்லி இந்த அனுக்கிரக வருஷத்தை ஜனங்களுக்கு சொல்லும்படி தேவன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அறைகோல் இருக்கிறார். இந்த அறைகோலை ஏற்று இதை சொல்லும்படி இன்றைக்கு புறப்பட்டு போவீர் என்றால் தேவன் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. நீ தண்டிக்கப்படவே தேவையில்லை. நீ தேவனுடைய கடவுளுடைய தண்டனையிலிருந்து நீ தப்புவிக்கப்பட்டு விட்டாய். அந்த அனுக்கிரகத்தை அந்த விடுதலையை கூறுவதற்குத்தான் கடவுள் என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். இதுதாங்க சுவிசேஷம். அல்லேலூயா. அற்புதம் செஞ்சார், வியாதி சுகமாக்கினார், தப்பு கிடையாது. அதை சொல்றது தப்பு கிடையாது. அதை மட்டுமே சொல்லிட்டு இருக்காம அவருடைய விடுதலையை சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். இங்கே ஏசாயா மூலமா சொல்றார், யூத ஜனங்களுக்கு போய் சொல்லு. எதை சொல்லு? கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை சொல்லு. அல்லேலூயா. அவர்கள் என்ன செய்யணும்? திரும்ப காணியாட்சிக்கு வரணும். அவர்கள் திரும்ப என்ன செய்யணும்? காணியாட்சிக்கு வந்து துயரப்பட்ட அவர்களை சீர்படுத்தணும். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கணும்னா ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். அவர்கள் துயரப்பட்டு இருக்கிறாங்க. 70 வருஷம் பாபிலோன்ல துயரப்பட்டு இருக்கிறாங்க. அவங்க 70 வருஷம் பாபிலோன்ல அவங்க வேதனையில உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களை சீர்படுத்தணும். அவங்க சாம்பல்ல துக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களுக்கு சிங்காரத்தை கொடுக்கணும். அவங்க துயரத்துல இருக்கிறாங்க, அவர்களுக்கு ஆனந்த தைரியத்தை கொடுக்கணும். அவங்க ஒடுங்கி போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு துதியினுடைய கொடுக்கணும். அவர்கள் எல்லாம் இன்றைக்கு 70 வருஷம் பாபிலோன்ல இருக்கிற அவர்கள் எல்லாம் இந்த யூதேயாவிலே என்னுடைய மகிமைக்கென்று நான் நாட்டின விருட்சங்களாக அவர்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு துயரத்துல இருக்கிற, இன்னைக்கு அடித்து உடைத்து நொறுக்கப்பட்டு வேதனையிலே துயரத்திலே வியாகுலத்திலே சஞ்சலத்திலே இருக்கிற அவர்கள், நான் அவர்களை என்ன செய்யணும்? என் மகிமைக்கு நாட்டின விருட்சங்களாக எண்ணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆனா அவங்க இப்ப எப்படி இருக்கிறாங்க? எப்படி இருக்கிறாங்க? இப்ப துயரத்துல இருக்கிறாங்க. 70 வருஷம் சிறையிருப்புல இருக்கிறாங்க. அல்லேலூயா. 70 வருஷம் சிறையிருப்புல எப்படி இருக்கிறாங்க? துயரத்துல இருக்கிறாங்க. அவங்க சீர்கிட்டு போய் இருக்கிறாங்க, வேதனையில இருக்கிறாங்க, ஒடுங்கி போய் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலையில இருந்து விடுவித்து சபைக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். நாமும் அப்படிதான் துயரப்பட்டு இருந்தோம், வேதனையில ஒடுக்கப்பட்டு இருந்தோம், சீர்கட்டு இருந்தோம்.
துயரத்துல வேதனையில இருந்த நம்மளை ஆண்டவர் எதற்காக சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார்னா, அவர் மகிமை கண்டு நாட்டின விருட்சங்களாய் நிறுத்துவதற்கு தான் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசித்தா மட்டும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உங்க மூலமா, ஏன் மூலமா தேவன் மகிமைப்படும்படியாக, அவர் நாட்டின மகிமையின் விருட்சங்களாய் நாம் காணப்படும்படியாக தேவன் உங்களை என்னையும் ரட்சித்து சபையில கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை தம்முடைய மகிமை கண்டு நாட்டின விருட்சங்களாய் உங்களை வைத்திருக்கிறார். சொல்லுங்க, பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க. என்ன பார்க்க சொல்லல, பார்க்க சொல்லும் போது பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. கர்த்தர் அவருடைய மகிமை கண்டு நம்மை அவருடைய சபையில என்ன செஞ்சிருக்கிறார்? கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இன்னொரு காரணத்தை சொன்னார். இன்னொரு இது நேற்று சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தேன். நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன். என்ன அதுல சில விஷயங்கள் எனக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. கொஞ்சம் சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாரு. அந்த சாக்லேட்ஸ்ல பிள்ளைகள் வந்து அவங்க கேன்சர் பண்ணிட்டு எடுத்துட்டு போனாங்க. இன்னும் மீதி இருந்தது. அல்லேலூயா. ஆனா அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே பசங்களுக்காக வாங்கிட்டு வந்தார். பசங்களுக்காக வாங்கிட்டு வந்ததுதான். ஆனா அவங்க கொஞ்சம் தான் அதுல என்ன செஞ்சாங்க, எடுத்துட்டு போனாங்க. கொஞ்சம் மீதி இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மட்டும் இந்த பூமிக்கு வரல. உங்களை என்னை ரட்சிப்பதற்காக மட்டும் அவர் ரத்தம் சிந்தல. முழு மனுகுலத்தின் பாவத்தையும் அவர் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்காக எனக்காக மட்டும் ரத்தம் சிந்தல, முழு உலகத்துக்காக ரத்தம் சிந்தினார். முழு உலகத்தை ரட்சிப்பதற்காக தான் பூமிக்கு வந்தார். யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், எல்லா மனிதனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும் அவர். ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன கூட்டம் தான் சபைக்குள்ள இருக்கு, மீதி நிறைய வெளியில இருக்கு. அதுவும் எங்க வரணும்? தேவன் நாட்டின தம் மகிமை கண்டு நாட்டின விருட்சங்களாய் மாற்றப்படணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் சொல்றது சிலர் புரியாமலே சிலர் கை தூக்கிட்டு நினைக்கிறேன். புரிஞ்சா மட்டும் கை தூக்குங்க. இப்ப கை குறைஞ்சிருச்சு. அப்போ நிறைய புரியாமலதான் செஞ்சுட்டு இருக்கீங்க. பாச கேள்வி கேட்டுறாருன்னா இப்ப கேட்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் தான். ஆண்டவர் இன்னைக்கு இருக்கிற இந்த கொஞ்ச கூட்டத்திற்காக சபையில இருக்கிற முழு உலகம், நான் சபைன்னா இந்த கட்டிடத்தை சொல்லல, முழு உலகத்திலும் இருக்கிற சபைக்குள் இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்துக்காக மட்டும் இயேசு இந்த பூமிக்கு வரல. அதுக்காக மட்டும் அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்கல. எத்தனை பேர் அதை உண்மையாகவே அதை நம்புறீங்க? எனக்காக மட்டும் இயேசு வரலன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்போ உங்க கண்ணு வெளியில இருக்கிற கூட்டத்தையும் பார்க்கணும். அல்லேலூயா. அதான் சொல்ல, கண்களை ஏறெடுத்துப்பா. எப்படி கொஞ்சம் அந்த கொஞ்சம் கூட்டம் தான் இன்னைக்கு சபையில, மீறி நிறைய வெளியில இருக்கு. அவர்களுக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். இந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள இருந்தா, இதை நீங்க விசுவாசிப்பீங்கன்னா, அதற்காக ஜெபிக்கவும் சுவிசேஷம் சொல்லுவதும் நம்முடைய கடமையா இருக்கிறது, என்னுடைய கடமையா இருக்கு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த அறைகூவலை நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார். வெளியில இருக்கிற அந்த கூட்டம் ஒதுக்கப்பட்ட கூட்டம் அல்ல. நான் சாக்லேட் அவர் சொல்லும்போது வேற மீனிங்ல சொன்னார், அதை நான் அதுக்கு போவதில்லை. எனக்கு அதன் மூலமா ஆண்டவர் உணர்த்தினதை நான் சொல்றேன். அல்லேலூயா. எனக்கு உணர்த்தினது. இன்னும் பாரு எவ்வளவு கூட்டம் வெளியில இருக்கு. அவர் சொல்லும் போது எனக்கும் ஆண்டவர் பேசுற. இன்னும் பாரு எவ்வளவு கூட்டம். கண்களை ஏறெடுத்து நீ கொஞ்சம் கூட்டத்துல இன்னைக்கு நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். சபை வளரணும், கூட்டம் வேணும், இதெல்லாம் நம்ம நோக்கம். இயேசு முழு உலகத்துக்காக, முழு மனுகுலத்துக்காக ரத்தம் சிந்தின உண்மை என்ன?
சபைக்கு வெளியில இருக்கிற ஏராளமான கூட்டத்துக்கு யார் போவார்? யார் அவர்களுக்கு விடுதலையின் வருஷத்தை கூறுவார்? யார் அனுக்கிற வருஷத்தை கூறுவார்கள்? தேவன் அவர்களையும் இந்த ராஜ்யத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அவர்களும் தேவன் நாட்டின விருட்சங்களாய் மாற்றப்படணும்னா நீங்களும் நானும் புறப்பட்டு போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் அதை செய்ய ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்க? ஏதாவது ஒரு விதத்துல சுவிசேஷ வேலையை செய்யணும். அல்லேலூயா. அதைத்தான் நாங்க ஆண்டவர் சொல்றார். இப்போ முதல் வசனத்தை வாசிங்க. போதும், மனப்பாடமா சொல்லிட்டீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஏசாயா தன்னை குறித்து அவர் சொல்லியிருந்தாலும், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில இது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டதா சொல்லுகிறார்கள். ஆனால் ஏசாயா தன்னை குறித்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, இயேசு இந்த பூமியிலே அவர் மாமிசத்தை வெளிப்பட்ட பொழுது அவர் 33 ஆண்டு காலம் உலகத்துல அவர் ஜீவித்தார். 30 ஆண்டு காலம் தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவர் ஊழியத்தை செய்ய துவங்கின நாளிலே பரிசுத்த ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் என்ன செய்கிறார்? இறங்கினார். உங்களுடைய துவக்கம் ஆவியானவர்கள் நாள் மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர மாமிசத்தில் இருக்கவே கூடாது. அதுதான் துவக்கம். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் தான் உங்களுடைய வாழ்க்கை துவங்குகிறது. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி போய் பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுதுதான் சபை துவங்குகிறது. இன்னைக்கு சபை ஏன் உயிரற்ற நிலையில இருக்கிறதுனா, கர்த்தருடைய ஆவியின் அசைவாடுதல் இல்லாமல் உயிர்ப்பிக்கிற தன்மை இல்லாது இருக்கிறதுனால்தான் சபை செத்ததா இருக்கிறது. ஒரு நபரை கூட நம்ம ஆதாயப்படுத்த முடியாம இருக்கிறது. காரணம், செத்த விசுவாசிகளாய் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள உயிரோட்டம் இல்லை. நம்ம துவக்கம் ஆவியானவரோடு இல்லை. பரவாயில்ல, கூட சேர்ந்து ஒத்துக்கிறீங்களா? நம்ம துவக்கம் ஆவியானவரோடு இல்லை. அல்லேலூயா. ஆவியானவரோடு, ஆவியானவர் இருந்தாதான் இயேசு ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல செஞ்சார், இறங்கி வந்தார். அதற்கு பிற்பாடு வனாந்தரத்திலே போய் 40 நாள் இரவும் பகலும் அவர் உபவாசித்து அவர் ஜெபித்தார். அதே போல 120 பேர் 120 பேர் ஒரு மேல் மாடியில கூடியிருந்தார்கள். பெந்தெகோஸ்து நாள்ல பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்ட பொழுதுதான் பேதுரு எழுந்து மொத பிரசங்கிக்கிறான். அதான் அந்த பிரசங்கம் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. அதை கேட்டு அன்னைக்கு 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம துவக்கம் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கு. அதுதான் புதிய ஏற்பாட்டு கால துவக்கம். இன்னும் சொல்ல போனா புதிய ஏற்பாடுன்றது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது. ஆனா அது புதிய ஏற்பாட்டின் ஆரம்பம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா புதிய ஏற்பாடு கால ஆரம்பம் என்பது சபையின் காலத்துலதான் புதிய ஏற்பாடு ஆரம்பம். அல்லேலூயா. ஏன் புதிய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் காலத்தோடு துவங்குறதுன்னா, அது தீர்க்கதரிசனுடைய நிறைவேறுதலா முடியும். அதனாலதான் அது புதிய ஏற்பாடு காலத்துடைய அந்த துவக்கத்துல அதெல்லாம் வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உண்மையா பார்த்தா பரிசுத்த ஆவியானவர் எப்போ சபையில ஊற்றப்பட்டார்? இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுதுதான் சபை என்ன செய்கிறது? துவங்குகிறது. அல்லேலூயா. கட்டிடம் கட்டுறதுனால மட்டும் சபை நிறுத்துக்காங்க. என்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோமோ அன்னைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய துவக்கம் ஆவியானவரோடு இருக்க வேண்டும். இல்லைன்னா இதுவரைக்கும் பரிசுத்தாவி பெறாதவங்க பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. அதற்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஜெபித்து பரிசுத்தாவி பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்தாவி அன்னைக்கு பாருங்க,
அவர் சொல்றார், கர்த்தருடைய ஆவியான தேவனுடைய ஆவியானவர் வாசிங்க, சுவிசேஷத்தை அறிவிக்க பாருங்க, கர்த்தருடைய வேலையை செய்யும்படிக்கதா கர்த்தருடைய ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்று அவர் ஊழியம் செய்தது போல, அப்போஸ்தலர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று ஊழியம் செய்தது போல, பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு போய் பிரசங்கம் பண்ணுங்க, சுவிசேஷத்தை அறிவிக்கு, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்க மூலமா பலத்த காரியங்களை ஆண்டவர் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்ல. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு போய் ஆவியில் நிறைந்தவர்களாக நீங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அதை கேட்கிற ஜனங்கள் உயிர்ப்பிக்கப்படுவாங்க, மறுரூபமாக ரட்சிக்கப்படுவாங்க. சும்மா ஆவியில அனல் இல்லாம, அபிஷேகத்தின் நிறைவு இல்லாம நீங்க எத்தனை முறை பேசினாலும் மாற்றம் நடக்காது. ஆவியானவருடைய கிரியை இல்லாம நம்ம எதையும் பண்ணவே முடியாது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ஆவியானவருடைய துணை இல்லாம ரட்சிக்க முடியும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொண்டு ஒரு ஆவியில நிறைந்த ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில அனுபவமாக்கி கொண்டார் ஆவியானவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 2ஆம் வசனம். பாருங்க, அதாவது யூத ஜனங்கள் 70 வருஷம் சிறையிருப்பில் இருந்த அவர்களை திரும்ப ஆண்டவர் பாபிலோன்ல இருந்து யூதேயாவுக்கு கொண்டு வரவர் எதுக்காக கொண்டு வந்தார்? அவர்களை விடுவித்து திரும்பியும் அவர்களை சீர்படுத்தணும். அவர்கள் துயரத்துக்கு பதிலாக என்ன செய்யணும்? ஆமா, துயரத்துக்கு பதில் ஆனந்த தைலத்தையும், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும், புதுப்பிக்கணும். ஆண்டவர் அவங்களை மேன்மைப்படுத்தணும், ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் விரும்பினார். அதனாலதான் அவர்களை திரும்பி கொண்டு வந்தார். சும்மா அவங்க 70 வருஷம் முடிஞ்சிச்சு அதனால அப்படின்னு கிடையாது. 70 வருஷம் முடிஞ்சதுனால திருப்பி கொண்டு வந்தார். கொண்டு வந்து வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். சபைக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வந்த நோக்கம், நம்மளை ரட்சித்து எல்லாவற்றிலும் விடுவித்து கொண்டு வந்த நோக்கம், நம்முடைய எல்லா காரியங்களையும் மாற்றவே கொண்டு வந்தார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு பகுதி என் பாவம் மன்னிக்கப்பட்டது. இன்னைக்கு நிறைய பேர் ஏதோ ஒரு காரணத்துல சபைக்கு வந்திருப்பீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில சபைக்கு வந்திருக்கலாம், ஏதோ ஒரு தேவையோடு சபைக்கு வந்திருக்கலாம், வியாதியோடு வந்திருக்கலாம். வியாதி சுகமாயிருக்கலாம், சுகமாகாமலும் இருக்கலாம். தேவைகள் சந்திக்கப்பட்டிருக்கலாம், சந்திக்கப்படாமலும் இருக்கலாம். பல கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள் நம்ம வாழ்க்கையில மாறி இருக்கலாம், மாறாமல் இருக்கலாம். பாவத்திலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் தேவன் உங்களை விடுவித்து கொண்டு வந்த நோக்கம், உங்க வாழ்க்கையில எல்லா விதத்திலும் ஆண்டவர் கிரியை செய்ய விரும்புகிறார். எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை தர விரும்புகிறார். நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சபைக்குள்ள வந்திருப்பீங்கன்னா உங்க வாழ்க்கையில, உங்கள் ஆவியாத்ம சரீரத்துல எல்லாவற்றிலும் தேவன் புதுப்பித்து மறுரூபப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இல்ல, ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாம பாரம்பரியமா இன்னைக்கு சபைக்குள்ள இருந்து கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்க்கையில ஒண்ணும் நடக்கல. நீ கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், இதே சபையில சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்திருக்கலாம். ஆனா ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்க பெற்றிருக்கிறீங்களா? மனம் திரும்ப அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? இயேசு உங்களை பாவத்துல அக்கிரமத்துல இருந்து உங்களை விடுவித்திருக்கிறார் என்ற நிச்சயம் இருக்குதா? இல்லைன்னா இன்னைக்கு நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை ரட்சியும், என்னை விடுவியும், என்னை பாவத்துல இருந்து அக்கிரமத்துல இருந்து விடுவியும். வியாதி சுகமாகணும், பிரச்சனைக்காக மட்டும் ஜெபிக்கிறத விட்டுட்டு ஒரு மனம் திரும்புவதற்குள்ள இன்னைக்கு வாங்க. உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க, மனம் திரும்புங்க, ஆண்டவருக்கு வாழ்க்கையை முழுமையை ஒப்பு கொடுங்க.
உன் தேவையை மட்டும் பார்க்காத, உன் பிரச்சனையை மட்டும் பார்க்காத, உன் வியாதியை மட்டும் பார்க்காத, உன் கஷ்டத்தை மட்டும் பார்க்காத. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம், ஒரு மனம் திரும்பல் இருந்தா ஆண்டவர் உன் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் ஒரு மாற்றத்தை நினைக்க தருவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். உன் வியாதியை சுகமாக்க போதுமானவராக இருக்கிறார். உன் பொருளாதார பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவிக்க, உன்னுடைய கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க, உன்னுடைய தொழிலை ஆசீர்வதிக்க, உன் வியாபாரத்தை வர்த்திக்க பண்ண, உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எத்தனை விசுவாசிக்கிறீர்கள்? நல்ல காரணத்தை தட்டாண்டவருக்கு மகிமை செலுத்தலாம். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆண்டவர் உன்னை கொண்டு வந்து இங்க நாட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்யறதுக்கு கடைசியா நிறைய விஷயங்கள் இருந்தாலும் செய்யறதுக்கு ஒரு கமிட்மெண்ட் வேணும், அர்ப்பணிப்பு வேணும். இன்னைக்கு நிறைய ஏன் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கிறேன்னா எதுலையுமே அர்ப்பணிப்பு இல்லாம இன்னைக்கு நம்ம வாழ்க்கை ஓட்டம் ஓடிட்டு. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்பு இதுல ஜெபத்துல ஒரு அர்ப்பணிப்பு இருக்கு. ஆராதனைனா ஆராதனை ஒரு அர்ப்பணிப்பு இருக்கணும். ஊழியனா ஊழியத்துல அர்ப்பணிப்பு இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு கோழி முட்டை பிடிக்கும்? சூப்பர். வேற யாருக்கும் பிடிக்காது? சந்தோஷம். நீ சாப்பிடாதீங்க. இப்ப அடுத்த கேள்வி, முட்டை பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா? கோழி முட்டை பிடிக்குமா மட்டன் பிரியாணி பிடிக்குமா? பிடிக்கிற மட்டும் கை தூக்குங்க. மட்டன் பிரியாணி சில கைய வரமாட்டேங்குதே. இப்ப மட்டன் பிரியாணி பிடிக்காதோ? முட்டை மட்டுமே போதுமா? எது நல்லா இருக்கும்? மட்டன் பிரியாணி நல்லா இருக்கும். மட்டன் பிரியாணிக்கு மட்டனுக்கு என்ன எங்க போனோம்? கறி கடைக்கு போனோம். சூப்பர். என்ன பண்ணோம்? ஆடை வெட்டி கசாப் பண்ணி கைமா பண்ணி குழம்பு வச்சு பிரியாணி வச்சு சாப்பிட்டா ருசியா இருக்கும். ஆனா கோழி முட்டை அது விஷயம் டப்புன்னு போட்டுட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு நிறைய விசுவாசி அப்படித்தான், முட்டை விசுவாசியா இருக்கு. அதனாலதான் டேஸ்ட் இல்லை. அதனாலதான் யாரும் லைக் பண்ண மாட்டேன்றாங்க. நம்மள மட்டனா மாறணும். கசாப்பு கடைக்கு போகணும், ஒப்பு கொடுக்கணும், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், அடிக்கப்பட ஒப்பு கொடுக்கணும். வியாதியே வந்தாலும் என் ஆராதனை விட மாட்டேன். வியாதியே வந்தாலும் என் ஜெபத்தை விட மாட்டேன். வியாதியை வந்தாலும் ஊழியத்தை விட மாட்டேன். எந்த கஷ்டம் வந்தாலும், என்ன வேதனை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும், என்ன தடை வந்தாலும், ஒரு அர்ப்பணிப்பு வாழ்க்கையில இருந்தா உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வாசிங்க, 4ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி எடுப்பித்து ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு அழைப்பு, ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறார். நீ உன்னை கொண்டு வந்து நான் உன்னை சாம்பலை மாத்துவேன், எல்லாம் செய்வேன். ஆனா நீ ஒரு கமிட்மெண்ட்டுகளவா? பாலா கிடக்கிறத என்ன செய்யணும்? சபை பாலா கிடக்குது, திரும்ப கட்டுறது உன் வேலை. சும்மா சொல்லிட்டு போறதுக்குல நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் ஆத்தர் சொன்னார், பாஸ்டர் நான் மேல எப்படியாவது எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், எப்படியாவது சபையை நான் மோல்டிங் போடணும் தேடிட்டு இருக்கிறேன். பார்த்தால் சொல்லுங்க அவரை. கமிட்மெண்ட் இல்லை. காலைல கூட இந்த பத்துல இது அம்பேத்கர் வந்திருந்து வர ஆட்கள் வரல. திடீர்னு பார்த்தா ஆளுக்கு காணும். அப்பதான் புனிதாட்டு என்னம்மா என்ன ஆட்கள் வரலையே, ஆட்டம் வரலையான்ட்டு அவளும் தெரியல. அப்பதான் பொறுப்பை கொடுத்த ஆளை காணும். அவர் சொன்னாரு நான் ஊருக்கு போறேன்னு. அப்படின்னு என்ன பண்ணிருக்கணும்? உண்மையான கமிட்மெண்ட் இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? அந்த பொறுப்பை இன்னொருத்த கொடுத்துருக்கணும். இல்ல அதுக்கு யாராவது ஊருக்கு போற மட்டும் சொன்னா மட்டும் இதுதான் முட்டை, எந்த பொறுப்பும் இல்லாம போயிருது. அவர் மட்டும் சொல்லல, இன்னைக்கு அவர் கிடைச்சார். ஒரு உதாரணத்துக்கு நிறைய பேர் இன்னைக்கு அப்படிதான் இருக்கும். ஜெபம் சும்மா பொறுப்பு இல்லாம போறது, பொறுப்பற்ற ஜெப வாழ்க்கை, கூப்பிட்டதுக்காக வர்றது,
அப்படிப்பட்ட ஜெப ஆட்கள் தேவையே இல்லை. அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஆட்கள் தேவையே இல்லை. ஒரு கமிட்மெண்டோட ஜெபத்துக்கு வாங்க, ஒப்பு கொடுத்தலோட ஜெபத்துக்கு வாங்க, அடிக்கப்பட்ட நிலையில ஜெபத்துக்கு வாங்க. இயேசு உங்களுக்காக எனக்காகவும் அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். வேதம் சொல்லுகிறது, பிதா அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினான். நொறுக்க சித்தமாகி நொறுக்க இயேசு ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வந்ததுனால்தான் உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. உண்மை என்றால் நீங்களும் நானும் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள வராம இந்த உலகத்துல இருக்கிற ஜனங்களுக்கு ரட்சிப்பு கிடையாது. இன்னும் 2000 வருஷம் ஆனாலும் இந்த தேசம் சந்திக்கப்படுவது ஒரு நிச்சயமற்ற தன்மை. கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ஆராதனை, கமிட்மெண்ட் இல்லாத ஒரு ஜெபம், அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை, அர்ப்பணிப்பில்லாத ஊழியம் ஒண்ணும் பண்ண முடியாது. இதை கொண்டு ஒரு அசைவை நம்ம கொண்டு வர முடியாது, எழுப்பதை கொண்டு வர முடியாது, மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நொறுக்கப்படுவதற்கு என்ன ஆனாலும் சபைக்குடியை விடமாட்டேன், ஆராதனை விடமாட்டேன், ஜெபத்தை விடமாட்டேன், ஊழியத்தை விடமாட்டேன். கர்த்தர் அதுக்குத்தானே கொண்டு வந்தார். நான் ஆசீர்வதிக்கிறது உண்மை, நான் ஆசீர்வதிக்கப்படணும், உண்மைதான். ஆனால் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்துல நிர்மூலமானவர்களை எடுப்பித்து தலைமுறைத்தில இடிந்து போன பாலான பட்டணங்களை என்ன செய்யணும்? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். சுவிசேஷத்தை அறிவிப்பேன், சபையை ஸ்தாபிப்பேன். சபைக்குள் இருந்து நான் மூப்பர் என்று சொல்வதற்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை. இன்னொரு சபை பொறுப்பெடுத்து, ஊழியத்தை பொறுப்பெடுத்து அந்த சபைக்கு நான் மூப்பர்னு சொல்லணும். பவுல் அப்படிதான் மூப்பரை ஏற்படுத்தி. இன்னைக்கு எல்லாம் மாறி போயிட்டு, ட்ரெண்ட் மாறிட்டு. அல்லேலூயா. நீங்க அப்போ உள்ள இதுக்கும் ஒரு சபைக்குள் இருந்துட்டு நான் பெரியவன் என்று சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்த்தர் அதுக்கு வைக்கல. இந்த சபை, என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த சபைக்குள்ள இருந்த ஒருவரும் இருந்த வண்ணமா போகக்கூடாது. இந்த இடத்த விட்டு போகும்போது ஒரு ஊழியக்காரனா போகணும், இல்ல பணமா போகணும், அடக்காரன் தான் போகணும். அல்லேலூயா. ஆமா, ஊழியக்காரனா போகலன்னா பணமா அடக்க நடத்திட்டு போயிடலாம். அல்லேலூயா. இங்க இருந்து உருவாக்கப்படணும். இங்க இருந்து உருவாக்கப்பட்டு இந்த தேசத்துல, இந்திய தேசம் முழுவதும் பல இடங்களுக்கு ஊழிய செய்ய கர்த்தர் கொண்டு போகணும். அந்த ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வேணும். இந்த தேசத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, முழு உலகத்துல சுவிசேஷம் அறிவிக்க கர்த்தரனை கொண்டு போகணும், கர்த்தரனை பயன்படுத்தணும், தேவனுடைய வேலையை செய்ய பயன்படுத்தணும். இந்த எதிர்பார்ப்பை கர்த்தர் உங்க ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அல்லேலூயா. அந்த வாஞ்சியை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்ல வாங்க. நெடுநாளாய் பாழாய் கிடக்கிறத கண்டு, பூர்வ காலத்துல பாழாய் கிடது, அன்றைக்கு பாழாய் கிடந்த எருசலேமை கட்டுவதற்காக, தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்காக, தேவனுடைய நகரத்தை கட்டுவதற்காக வந்தாங்க. 3 டீமா வந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் அந்த கமிட்மெண்ட் இல்லை. 1-2 பேருக்கு தான் அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு. நெகேமியா, எஸ்ரா, ஒரு சிலருக்கு தான் அந்த ஆகாய், சகரியா, ஒரு சிலருக்கு தான் அந்த கமிட்மெண்ட் இருந்துச்சு. செருபாபேல். ஆனா கமிட்மெண்ட் உள்ள ஆளை மட்டும் கர்த்தர் விடவே இல்லை. செருபாபேலை பார்த்து சொல்றாரு, செருபாபேலே, உனக்குள்ள கமிட்மெண்ட் இருக்குப்பா, நீ தான் அஸ்திபாரத்தை போட்ட, உன் கையால நான் கட்டுவேன். யாருக்கு கமிட்மெண்ட் இருக்குதோ கர்த்தர் அவங்களை கொண்டு தம்முடைய தேவனுடைய வேலையை செய்ய ஆண்டவர் போதுமானவராயிருக்கிறார். எல்லாரையும் கொண்டு கர்த்தர் செய்யல. யார கமிட்மெண்டோடு வந்து செஞ்சாங்களோ கர்த்தர் அவங்க கையால அதை முடிக்கவும் செய்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு எல்லாரும் சேர்ந்து செஞ்சாங்க. ஆனா தேவனுடைய ஆலய கட்டுறதை விட்டுட்டாங்க, தங்களுக்கு வீடுகளை கட்டிட்டு இருந்தாங்க. அதனாலதான் ஆகாய் சொல்லுகிறார், உங்களுக்கு வீடுகளை கட்டும்படியான காலம் இதுவோ. அந்த கமிட்மெண்ட் போயிடுச்சு, அர்ப்பணிப்பு போயிடுச்சு. சிலருக்கு காலம் போக போக எல்லாம் மாறுற மாதிரி அர்ப்பணிப்பு மாறிடும். குழந்தைய பெற்ற அர்ப்பணிப்பு மாறிடும், வயசாச்சுன்னு அர்ப்பணிப்பு மாறிடும். அப்படியா? ஆண்டவருக்கு தெரியாதா உனக்கு குழந்தை இருக்குன்னு தெரியாதா? உனக்கு வயசாகி போச்சுன்னு தெரியாதா?
உனக்கு பலவீனம் இருக்குன்னு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சுதான் ஆண்டவர் உங்களை என்ன ரட்சித்திருக்கிற. மறுபடியும் கமிட்மெண்ட்ல வாங்க, அர்ப்பணிப்புல வாங்க. கர்த்தர் உங்களை எடுத்து இந்த தேசத்துக்கு ஆசீர்வாதமா பயன்படுத்த விரும்புகிறேன். நீ யாரு, நீ எந்த எந்த நிலையில நீங்க இருக்கிறீங்க, எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். என் பலவீனம், என்னுடைய வயது இப்ப அதிகமாயிடுச்சு, என் 3 வயசாகி போச்சு, இல்ல எனக்கு பொருளாதாரம் இல்ல, பணம், இதெல்லாம் நான் எத்தனையோ காரணங்களை வச்சவன் அவருக்கு. என் சூழ்நிலாம் நான் அவருக்கு ஆண்டவர்கிட்ட சொன்னவன் தான். எதையும் அவர் கேட்கவே இல்லை, எதையும் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. வாடா, நீ என் கமிட்மெண்ட்டுக்கு, நீ உன் பணம் எனக்கு தேவையில்லடா, நீ தான் எனக்கு தேவை, நீ வா. கர்த்தர் என்னை அவருடைய கமிட்மெண்ட்டுகளை அதை கொண்டு வந்தாரு தவிர என்னுடைய கமிட்மெண்ட்டுகளை, என்னுடைய அர்ப்பணிக்கு அவரை கொண்டு வர முடியும். நிறைய பேர் நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். இதை செஞ்சு அதை செய்வோம் பாஸ்டர், இதை செஞ்ச, நான் சொன்னதை நீ செய், என் வேலையை செய், எனக்காக என் வேலையை செய்ய உன்னை அழைக்கிறேன். ஆண்டவர் அழைச்சார். இன்னைக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு இருக்கிறார். உங்களையும் தேவன் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்பீர்களா?